உட்காருங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 19:37வது வசனத்தில், மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். 36ல் இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதி ஆனார்கள். யாரால? தகப்பனால். இந்த லோத்து ஒரு நல்ல நீதிமான், ஆண்டவருக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன். குடும்பம் ஒரு கட்டுப்பாடான குடும்பமாக இருக்கணும், ஒழுக்கமுள்ள ஒரு குடும்பமாக இருக்கணும், அன்பு ஐக்கியமுள்ள ஒரு குடும்பமாக இருக்கணும், ஜெபிக்கிற பக்தி உள்ள ஒரு குடும்பமாக இருக்கணும். அந்த குடும்பத்தில் ஐக்கியம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நாளடைவில் குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாக இருக்காது. இவங்க சோதோம் பட்டணத்தில் எதிராக கூடாரம் போட்டு குடியிருந்தாங்க. சோதோம் பட்டணத்தில் உள்ளவர்களாலும் கொடிய பாவிகளாக இருந்தாங்க. கொடிய பாவிகள், சிறியோர்லேருந்து பெரியோர் வரைக்கும் கொடுமையான பாவிகளாக இருந்தாங்க. அந்த பாவம் செய்த நாட்களிலே தேவன் அந்த சோதோம் பட்டணத்தை அக்கினினால் அழிக்கும்படிக்கு தீர்மானம் பண்ணியிருந்தார். அக்கினினால சொல்லுங்க. இந்த லோத்து குடும்பம் இருந்ததுனால, ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகனாக இருந்ததுனால தேவன் என்ன செஞ்சார்னு சொன்னால், அவங்களை அந்த அழிவுக்கு தப்புவிக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனால் அவர் தூதர்களை அனுப்பி சோதோமில் இருந்ததான லோத்து குடும்பத்தை தப்புவிக்க முயற்சிக்கும் போது, இந்த சமபூமியில் எங்கே நிற்காம நீ என்ன செய்ய, மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னார். எங்கே? எல்லாரும் சொல்லுங்க. மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னார். ஆனால் லோத்து என்ன சொல்கிறாருன்னா, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. இங்கே தாங்க பிரச்சனையே இருக்குது. அல்லேலூயா. ஒரு சகோதரனுக்கு தேவன் என்ன சொல்கிறாரோ, ஒரு சகோதரிக்கு தேவன் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நாங்கள் செய்யணும். நம்மில் 1000 எண்ணங்கள் வரும், அதை செய்யக்கூடாது. அநேகம் பேர் அநேக ஆலோசனைகளை சொல்லுவாங்க, அதை கேட்டு நடக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை செய்து ஆசீர்வாதம் பெற்று ஆண்டோடைய வரிகளுக்கு போனால் தேவன் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்யணும். தேவன் சொல்லுங்க, தேவன் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்யணும். தேவனுக்கு வேண்டாம். சரி, நீ கேட்குற பூமியை உனக்கு நான் தரேன், அந்த ஊரை உனக்கு தரேன், நீ போய் சேர வரைக்கும் நான் இதுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது, நீ புறப்பட்டு போ, பின்னிட்டு பார்க்காதீங்க, போங்கன்னு சொன்னார். என்ன செய்யாது? பின்னிட்டு பார்க்காது போன்னு சொன்னார். ஆனால் இந்த லோத்து மனைவி என்ன செஞ்சாங்கன்னா, பின்னிட்டு பார்த்துட்டான். குடும்பம் உடஞ்சிருச்சா? லோத்து குடும்பம் உடஞ்சிருச்சு. பின்னிட்டு பார்க்காதேன்னு தெய்வம் சொல்கிறாரு. பின்னிட்டு பார்த்ததுனால அந்த அம்மா உப்பு தூண் ஆகிட்டாங்க. 4 பேர் இருந்ததில் ஒருத்த குடும்பத்திலேருந்து விலகிட்டாங்க.
3 பேர் நேராக என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சின்ன ஊருக்கு போனாங்க. அங்கே போகும்போது அந்த ஊரும் பரிசுத்தம் இல்லாத ஒரு ஊராக இருந்திருக்கும். பழையபடி என்ன செய்துட்டாங்கன்னா மலைக்கு போயிட்டாங்க. மலைக்கு போன உடனே அங்கே இந்த பிசாசு என்ன செய்கிறான், லோத்து குடும்பத்தை இன்னும் அதை உடைச்சி போட பெண் பிள்ளைகளுக்குள்ள ஒரு தவறான எண்ணங்களை கொடுக்குறான். பெண் பிள்ளைகளுக்குள்ள ஒரு தவறான எண்ணங்களை கொடுக்குறான். தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்து தகப்பனால் நம்ம சந்ததி உருவாக்கும்னு சொல்லி பெத்த பிள்ளைங்க தகப்பனுக்கு மதுவை கொடுத்து தகப்பனோட பாவம் செய்து மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டால் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியரின் தகப்பன். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மோவாப்னு சொல்லி பேரிட்டான். இந்த மோவாப்னு சொல்லி ஒரு பெரிய சரித்திரமே சத்தியமே வேதத்தில் இருக்கு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிமை உண்டாற்று. உபாகமத்தின் புஸ்தகம் 8 எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இந்த மோவாப் யாரு? லோத்துனுடைய மகன். சொல்லுங்க, மோவாப் யாரு? லோத்துனுடைய மகன். இந்த 2வது பையனை பற்றி இன்னொரு செய்தியில் பார்க்கலாம், ரெண்டையும் சேர்ந்து பார்க்க முடியாது. இந்த மோவாப் லோத்துனுடைய மூத்த மகளுக்கு பிறந்த மோவாப். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த மோவாபியன் தேவனுடைய சபைக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஸ்தோத்திரம். 10ஆம் தலைமுறைகளிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று சொன்னார். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, இவங்களுடைய வாழ்க்கை உண்மையாக இல்லாதனால, கர்த்தருடைய பார்வையில் உண்மையாக இல்லாதனால, உறுதியாக இல்லாதனால, அந்த தேவனுடைய சத்தியத்தில் தேவனுடைய நீதியில் உண்மையாக இல்லாதனால குடும்பம் சிதைஞ்சு போச்சுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். குடும்பம் சிதைஞ்சு போச்சு. இப்போ இந்த லோத்து லோத்துக்கு 3 மனைவிகள்ங்கிற கதை போல் ஆகிருச்சு. லோத்துக்கு 3 மனைவிகள். குடும்பம் பார்த்தீங்களா? ஒரு தேவன் கிடைச்சிருக்கிறான்னா அந்த ஒரே தேவனை தான் நாம் ஆராதிக்கணும். தேவர்கள் பலர் இருக்கலாம், செத்து போன எல்லாத்தையும் தெய்வமாக தான் வணங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் தெய்வமா? செத்து போன சில பெண்களை கூட தெய்வமாக வணங்குறாங்க. தெய்வமா? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. கொஞ்சம் யோசிக்கணும், நாம கொஞ்சம் யோசிக்கணும். தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், தேவனுடைய பார்வையில் நான் எப்படி வாழ்கிறேன்,
மனசாட்சியினுடைய பார்வையில் எப்படி வாழ்கிறேன், ஜனங்களுடைய பார்வையில் எப்படி நான் வாழ்கிறேன். எப்படி வேணாலும் வாழலாங்க, எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் கர்த்தர் ஒரு காலங்களை வைத்திருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுவோமா? வருகின் காலம் ஒன்று இருக்கிறது, மரணத்தின் காலம் ஒன்று இருக்கிறது. வருகின் காலமா மரணத்தின் காலமா எது முந்தும் என்று யாருக்குமே தெரியாது. இங்கே எப்படி வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இந்த சரீரம் பூமியில் மட்டும்தான் வாழும். சரீரம் பூமியில் மட்டும்தான் வாழும். ஆத்மா பரலோகத்தில் தான் வாழும். அந்த ஆத்மா பரலோகத்துக்கு கொண்டு போகணும், கர்த்தர் சேர்த்து கொள்ளணும், பரலோகத்தில் போகணுங்கிறதுக்கு தான் தேவாலயத்துக்குள்ளேயே நம்ம வர்றோம். ஒரு எல்லை சொல்லுவோமா? என்னுடைய ஆத்மா என்ன செய்யணும்? போகணும், போகணும். அல்லேலூயா. அப்படி போகணும்னு சொன்னால் தேவனை நான் எப்படி வழிபடுறது? தேவன் சொல்கிறதும் நன்மைக்கு தான் சொல்லுவார், ஊழியக்காரர் சொல்கிறதும் நன்மைக்கு தான் சொல்லும். நம்ம எண்ணங்கள் தவறாக வந்துடும், பிற சொல்லி கொடுக்கறது தவறாக சொல்லி கொடுத்துருவாங்க. வலுசர்ப்பம் வந்து இந்த கனியை புசிக்கிற நாளில் நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சொல்லி ஒரு நாள் வந்து சொல்லிட்டு போயிட்டான். அவங்க தெய்வத்தையும் இழந்து ஏதேனையும் இழந்து தேவன் கொடுத்ததான அந்த மகிமையும் இழந்து ஏதேனை விட்டு வெளியில் போயிட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் பிசாசு வந்தானா ஒரு மனுஷனை உருப்படி இல்லாமாக்க, ஒரு சௌகரியம் உருப்படி இல்லாமக்க ஒரு டைம் பேசினானா அவங்க விழுந்தே போயிடுவாங்க. தேவன் பேசுறதுக்கும் ஒரு சரீர உருவம் வேணும், பிசாசு பேசுறதுக்கும் ஒரு உருவம் வேணும். அது பன்றி உருவத்தில் கூட வந்து அவன் பேசிட்டு போயிடுவான். கேட்குறவர்கள் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். போலி எல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கவே நிற்காது, ஒரிஜினல் தான் நிற்கும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எதை செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்யணும். எதை செய்யக்கூடாதோ அதை எப்பொழுதும் செய்யக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். இன்றைக்கு மனுஷனுக்கு என்ன அப்படின்னா, கர்த்தரை பார்க்கலும் காசு வேணும், கர்த்தரை பார்க்கலும் காசு வேணும்னு தான் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டும் தெய்வத்துக்கு ஆராதனை செய்யாமல் வேலை பார்த்துக்கு இருக்கிறாங்க. அந்த கஷ்டம் எப்போ தெரியுங்களா? எந்த ஆண்டவரை ஏற்று சரியாக வாழாமல் இருந்தாங்களோ அந்த ஆண்டவர் வரும்போது தான் கர்த்தருக்குன்னு வாழ்ந்தவங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும், கர்த்தருக்குன்னு வாழாதவர்களுக்கு இருள் உதிக்கும். அந்த இருளுக்குள்ள சாத்தான் இருப்பான், அந்த வெளிச்சத்தில் தேவாதி தேவன் இருப்பார். யாரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம், யாரை சந்திக்க ஆராதிக்கிறோம், யாரை சந்திக்க நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நினைக்கிறதெல்லாம் தப்பு, பேசுறதெல்லாம் தப்பு, செய்கிறதெல்லாம் தப்புன்னா பிரயோஜனப்படாது. எதை பேசணுமோ அதை கண்டிப்பாக பேசணும், எதை பேசக்கூடாது அதை பேசவே கூடாது. கரங்கள் உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். செப்பனியாவின் புஸ்தகம் செப்பனியா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், ஆகியால் மோவாப் சோதோமை போலவும் அம்மோன் புத்திரரின் தேசம் குமாராவை போலுமாகி காஞ்சொரி படரும் இடமும் உப்பு பள்ளமும். பாருங்க, இந்த மோவாப்புடைய தேசம் பாருங்க. எது? மோவாப்புடைய தேசம். மோவாப்புடைய தேசம் சோதோமை போலும் அம்மோன் புத்திரரின் தேசம் கோமராவை போலுமாகி காஞ்சொரி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாலுமாய் இருக்கு. நித்திய பாலா போகாது.
எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கீழே சொல்றாரு, என் என் ஜனங்கள் என் ஜனத்தில் மீண்டவர்கள் அந்த மோவாபியரை கொள்ளையிட்டு என் சாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன் என்று தேவன் சொல்றார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். தேவன் சொல்றார். அல்லேலூயா. இப்போ நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் எப்படி இருக்கோம் பாருங்க. ஒரு ஓர்ஸா ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும்னு நான் முயற்சி பண்ணுறேன். ஆண்டவர் முயற்சி பண்ணி சிலுவையிலேயே மடிஞ்சிட்டார் ஜனங்களுக்காக. ஜனங்களை ஓர்ஸா பரலோகத்தில் சேர்க்கணுங்கிறதுக்காக. இன்றைக்கு நானும் எல்லாரும் வருகையில் போயிடுற மாதிரி நடத்திடணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறேன், முடிய மாட்டேங்குது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம். முடிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, தேவ சித்தம் மட்டும் இருந்துச்சுன்னா நடத்திடலாம். தேவ சித்தத்தோட சுயம் இருக்கிறதுனால நடத்த முடியல. அல்லேலூயா. அது அந்தரங்கம் ஒன்று இருக்கு, வெளியரங்கம் ஒன்று இருக்கு. அந்த அந்தரங்கம் சரியா இருந்துச்சுன்னா வெளியரங்கமாக ஈஸியாக நடத்தலாம். அந்தரங்கம் மோசமாக இருந்தால் வெளியரங்கமாக நடத்தவே முடியாது. தேவனே நடத்த முடியலையே இஸ்ரவேலரை. எகிப்திலேருந்து எத்தனை பேரை கொண்டு வந்தார்? சத்தமாக சொல்லுங்க. 30 லட்சத்துக்கு மேலே. தேவனுக்குன்னு வாழ்ந்தவங்க எத்தனை பேர் யோசிங்க. 30 லட்சம் ஜனங்களில் 2 பேர் தாங்க வாழ்ந்தாங்க. 30 லட்சம் ஜனங்கள் கானான் தேசத்துக்குன்னு கர்த்தரை நம்பி எகிப்தை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்துட்டு 30 லட்சம் ஜனங்களில் 2 பேர் தாங்க கர்த்தருக்குன்னு வாழ்ந்தாங்க. இப்போ நாம் எல்லாரும் இருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தருக்குள்ளே கரெக்டாக இருக்காங்கிறது அவருக்கு தான் தெரியும். உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நான் ஜெபிக்கிற ஜெபம் சபையில் ஒரு குழந்தை கூட கைவிடப்படாதபடி வருகையில் எடுக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறேன். கர்த்தர் சாட்சி. அதுக்கு வருகையில் எல்லாரையும் ஏகமாக ஒரு எல்கையில் கொண்டாந்து நிப்பாட்டணும். கிறிஸ்துவின் கோட்டில் கொண்டாந்து நிப்பாட்டணும். கிறிஸ்துவின் கோடு இருக்குது, சாத்தானுடைய கோடு இருக்குது, மனுஷனுடைய கோடு இருக்குது, மரணத்தினுடைய கோடு இருக்குது, பாதாளத்தினுடைய கோடு இருக்குது. இந்த கோடுகள்லாம் தாண்டி கிறிஸ்துவின் எல்கைக்கு கொண்டு வரணும்னு முயற்சிக்கிறேன். ஒரு எல்லை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. வாசிங்க 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், அவன் மோவாபியரையும் முறிய அடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு 1 பங்கை உயிரோடு வைத்தான். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு என்ன செய்தார்கள்? கப்பம் கட்டுகிறவர்களாய் ஆனார்கள். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கப்பம் கட்டுகிறவர்களாய் ஆனார்கள். தாவீதுங்க தேவனுக்காக வாழ்ந்த தேவனுடைய மனுஷன். இந்த சவுல் மாதிரி 1,00,000 பேர் இருக்கிறதை பார்க்கலாம். சவுல் மாதிரி தேவனுக்கு 1,00,000 பேர் இருக்கிறதை பார்க்கலாம். தாவீது மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒன்றாவது வசனத்தில், இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறிய அடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி
மெக்கதேக் அம்மாவை பிடித்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. அங்கே பெலிஸ்தரை அடித்து கீழ்ப்படுத்துகிற தாவீது இங்கே மோவாபியரை என்ன செய்றாருன்னா தரை மட்டும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். இந்த மோவாபியருக்கு எகென்ஸ்டா தாவீது எப்படி கர்த்தருக்குன்னு நிற்கிறாரு பாருங்க. இன்றைக்கு நம்ம தேசத்தில் மோவாப்பில்லைனாலும் மோவாப்பின் ஆவி இருக்குதுங்க. மோவாப்பின் ஆவி உலகத்தில் அங்கே இங்கே நடமாடிக்கிட்டு இருக்கு. இந்த மோவாப்பியருக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. போகாதன்னா போவாங்க, செய்யாதனா செய்வாங்க, பேசாதனா பேசுவாங்க. கீழ்ப்படியாத ஆவிங்க இந்த மோவாப்பின் ஆவி. அது ஒரு வகையான வேசித்தனமான ஆவிகள். கரங்களை உயர்த்திய ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை. அவன் மோவாபியரை முறியடித்து அவர்களை தரம் மட்டும் பணிய பண்ணி. பாருங்க தாவீதுனுடைய திறமையை பாருங்க. தாவீதுனுடைய திறமை. மோவாபியரை தரம் மட்டுமா எல்லாம் தாவீதுக்கு முன்பா எல்லாம் முகம் குப்புற விழுந்துட்டாங்க. எங்களை உயிரை விடு, குன்றாத எங்களைன்னு சொல்லி. அவர் தாவீது என்ன செய்தார்னா அவர்கள் மேல் நூல் போட்டு, அவர்கள் மேல் சொல்லுங்க, நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டான். இப்போ இந்த மோவாபியருடைய தேசத்தில் அந்த ஊரில் நெட்டுக்கு நூலை பிடிச்சி, நூலுக்கு இந்த சைடு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எண்ணுங்க, நூலுக்கு இந்த சைடு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எண்ணுங்க. ராஜா 9 லட்சம் பேர் இருக்காங்க. 3 லட்சம் பேரை ஒரு பக்கம் நிப்பாட்டு, 6 லட்சம் பேரை ஒரு பக்கம் நிப்பாட்டு, 6 லட்சம் பேரையும் கொன்றுங்கன்ட்டார். நூல் போட்டு கொண்டார் மோவாப்பை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை. 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு 1 பங்கு மனுஷரை உயிரோடு வைத்தான். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு என்ன செய்தார்கள்? கப்பங்கட்டினார். ஸ்தோத்திரம். 1 நாளாகமும் 18ஆம் அதிகாரம் 1 நாளாகமும் 18-11வது வசனத்தில் அந்த தட்டு முட்டுக்களையும் ஏதோமியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கர் என்னும் சகல ஜாதிகளின் கையிலும் வெள்ளியையும் பொன்னையும் கூட தாவீது ராஜா பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டார். இந்த பெலிஸ்த தேசத்திலிருந்து சகல ராஜ்யங்களையும் சகல ராஜாக்களையும் சகல இராணுவங்களையும் தாவீது ஜெயித்து அவங்கள அடக்கி அவங்கள கீழ்ப்படுத்தி கப்பங்கற்றோல் ஆக்கினார். இப்போ அந்த தேசத்திலிருந்து தாவீதுக்குன்னு கப்பம் கட்டுறதுக்கு ஜனங்கள் தலை சுமையாய் சுமந்து கொண்டு தாவீதுக்கு கப்பம் கட்டினாங்க. அது எதெல்லாம் வருதோ அது எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நியமித்து அப்படியே எல்லாம் தேவாலயத்துக்கு அனுப்பினார். தன் வீட்டுக்குள்ள அவர் எடுத்துக்கொள்ளவே கிடையாது. எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்பாங்க. ஸ்தோத்திரம். இப்போ சரீரத்தை வாழ்றதுக்காக நம்ம உலகத்தில் பாடுபடுறோம். சரீரத்தை வாழ வைக்க உலகத்தில் வேலை செய்கிறோம். அந்த வருமானத்திலிருந்து அந்த சரீரம் வாழ்றதுக்காக, ஆத்மா பரலோகம் போகிறதுக்காக தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நம்ம ஆராதிக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க, இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்? எதுக்காக ஆராதிக்கிறோம்? சொல்லுங்க. ஆத்மா என்ன செய்யணும்? அதுக்கு இந்த சத்தியத்தை கேட்கத்தாங்க இங்கே வர்றோம். உள்ள சத்தியத்தை கேட்கத்தான் வர்றோம். இப்போ ஆத்மா உங்களுடையது. நீங்கள் பூரணமான ஆராதனை செய்யலாம், குறைவான ஆராதனை செய்யலாம், சத்தியத்தை கேட்கலாம், வந்தும் கூட கேட்காம இருக்கலாம். எல்லாம் உங்கள் இஷ்டமுங்க, உங்கள் இஷ்டம். அது கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் ஓரத்திலேயே இருந்து ஊழியம் செய்த ஓரத்திலேயே இருந்து ஊழியம் செய்த அந்த யூதாஸ்
கர்த்தருக்கு தெரியாமல் அந்த 30 வெள்ளிக்காசுக்கு தெய்வத்தை விட்டு விலகி போனானா இல்லையா? அது யூதாசுடைய இஷ்டம். அது ஆண்டவர் சொன்னார், நீ செய்யறத என்ன செய்ய, பேசுங்கம்மா, சீக்கிரமா செய். எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்பார். அவன் சீக்கிரமா செஞ்சு தூக்கு போட்டுக்கிட்டு செத்துட்டான். ஆதாம் வந்து ஏதேனை இழந்துட்டு வெளியில வந்துட்டார். சவுல் வந்து ராஜ்யத்தை இழந்துட்டார். ஒரு எல்லை சொல்லுவோமா? யோசிங்க. நீங்க இன்னைக்கு ஆராதனை செய்றீங்க, இது உருப்படியா செய்யலாம், உருப்படி இல்லாமல் செய்யலாம். அது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற அது செயல்முறைகள். கர்த்தரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஊழியக்காரும் ஒன்றும் பண்ண முடியாது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தயவுசெய்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் சரியா வாழ்ந்தேன்னா சொல்லுங்க. நான் சரியா வாழ்ந்தேன்னா ஆண்டுடைய வருகையில போவேன். நான் சரியில்லாமல் வாழ்ந்தேன்னா என்னம்மா, யார்கிட்ட தான் போகணும்? பார்த்தீங்களா? கோர்ட்டில் இந்த கேஸை கோர்ட்டில் கொண்டு போனாலும் அதாங்க தீர்ப்பு. நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு எல்லை சொல்லுவோமா? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், 2 சாமுவேல் 5:21, 2 சாமுவேல் 5:21, பெலிஸ்தர் விக்கிரங்களை விட்டு ஓடி போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் என்ன செய்தார்கள்? சத்தமா சொல்லுங்க. இவர் தாங்க தேவனுடைய மனுஷன். அங்கே பாதாம் ஆராமிலிருந்து யாக்கோப்பு தன்னுடைய குடும்பத்தை கூட்டு வரும்போது பெத்தேலுக்கு போகிற கொஞ்ச தூரத்துக்கு பக்கத்தில் உங்கள் கழுத்தில் போட்டிருக்கிற காதில் போட்டிருக்கிற காதணிகள் விக்கிரங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வாங்கன்னார். தேவனுடைய மனுஷன் செஞ்ச வேலை. எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னார். கொண்டு வந்தாங்க. கருவாலி மரத்துக்கிட்ட குழியை தோண்டி என்ன செய்தார் சொல்லுங்க? புதைச்சிட்டாரு. தாவீது எரிச்சிட்டாரு. யாக்கோப்பு புதைச்சிட்டாரு. இன்னைக்கு சில பேர் சிந்தையிலையும் இருக்கையிலையும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா செஞ்சோமா இல்லையான்னு ரொம்ப நாட்கள் அல்லங்க, சீக்கிரத்தில் முடிவு வரப்போகுது. இன்றைக்கு மனம் திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா கண்ணீரோடு கர்த்தர்ட்ட ஒப்படைச்சு மனம் திரும்பணுங்க. இயேசுநாதர் பண்ண ஃபர்ஸ்ட் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கு. புருஷன் வருகையில் போகணும், மனைவி வருகையில் போகணும், தகப்பன் வருகையில் போகணும், தாய் வருகையில் போகணும், மகனும் வருகையில் போகணும், மகளும் வருகையில் போகணும்னா உங்கள் குடும்பம் வந்து ஆவிக்குரிய கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கணுங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆனால் மனுஷன் எதையுமே குறைக்க மாட்டாங்க. எதை குறைச்சாலும் தேவனுக்கு செய்கிறத மட்டும்தான் குறைச்சி 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 சில பேர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பாருங்க, கவனிச்சு. அது ஆண்டவருக்கு தெளிவாக தெரியும். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். இந்த தாவீது வந்து விக்கிரங்கள்லாம் என்ன செஞ்சாரு? சுட்டரிச்சிட்டாருங்க. தயவா தேவன் என்னை மன்னிக்கணும். நான் என் வீட்டில் இருந்து புறப்படும் போது இந்த வேலையை செய்வோம், இதனால் மரணமே வந்தாலும் வரட்டும்னு சொல்லி அந்த காலத்தில் எனக்கு ஆண்டவதியாதனால செத்த மனிதர்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து செவரு நட்டுக்கும் வச்சுருந்தாங்க. வச்சு தெய்வமாக கும்பிட்டுக்கணும் செத்த ஆவிகள். தேவன் என்னை ரட்சித்த பிறகு அது எல்லாம் கலட்டி பூரா கிழித்து பெரிய இருச்சட்டியில் வச்சு நெருப்பை எரிச்சு பூரா சாம்பலாக்கி கொண்டு போய் கொட்டிட்டான். எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்பான். இங்கே பார்த்தா இயேசுநாதர் மட்டும்தான் இருப்பாரை தவிர வேறு எந்த பிசாசுக்கு அங்கே உள்ள இடம் கிடையாது.
கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். திரும்பவும் நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் பாட்டை ஆராதனை பண்ணி செய்கிறதாங்க நல்லது. இந்த பாட்டு ஆராதனை தேவனுக்கு மகிமையானது, பாட்டு ஆராதனை ஜனங்களுக்கு கிரீடமானது, பாட்டு ஆராதனை தேவன் சபையில் வாசம் பண்ணுவதற்கு ஏதுவானது. அது நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை பாடுவேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் உள்ளளவும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை பாடுவேன். மொத்தமாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை 60 வருஷம் இருக்கு. ஊழியத்தில் 54 வருஷம். இந்த என் வாழ்நாள் முழுவதும் முதல் பாட்டில் இருந்து தாங்க இது வரைக்கும் ஆராதனை செஞ்சுருக்கிறேன். ஒரு பாட்டு விட்டு நான் வந்ததே கிடையாது. தேவனுக்கு செய்கிறத முழுமையாக செய்யணும். அல்லேலூயா. அதுதான் என்னுடைய விருப்பமுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாம நான் தண்ணியை சாப்பிட்டு வந்திருக்கேன். ஆராதனை தெய்வம் சாட்சி, அதுக்கு தெய்வம் சாட்சி. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாக எடுங்க எல்லாரும். 1 ராஜாக்கள் 11ல் 1வது வசனத்தில், 1 ராஜாக்கள் 11:1 ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும். எங்க இந்த சாலமோன் எங்க பெண் எடுக்கிறாரு? சத்தியத்தை கவனிக்கிறீங்களா? மோவாப் யாருடைய மகன்? லோத்துனுடைய மகன். லோத்துனுடைய மகன் மோவாப். தாவீது மோவாப்போடு யுத்தம் பண்ணி அவனை தரம் மட்டும் பணிய பண்ணி அவன் தேசத்தில் நூல் போட்டு 2 பகுதி ஜனங்களை கொன்று போட்டு ஒரு பகுதியை வச்சு தாவீது கப்பங்கட்ட வச்சார். தாவீது மகன் சாலமோனு எங்கே போய் பொண்ணு எடுக்கிறாரு? மோவாப் பேரில். நீ சத்தியத்தை கவனிக்கலன்னா பிரயோஜனம்லாம் போயிடும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஒரு எல்லி சொல்லுவோமா? கவனிங்க. மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமான அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்தான். தாவீது ராஜா அவருங்க, அவருடைய மகன் இவருங்க சாலமோன். தெய்வத்துக்கிட்டேயே ஞானத்தை பெற்ற மனுஷன். சகல ராஜாக்களை விட ஞானத்தில் சிறந்தவர். வியாக்கியானம் பண்றதுல சிறந்தவர். விடுகதைகளுக்கு விளக்கம் சொல்றதுல சிறந்தவர். 300 நீதிமொழிகளை எழுதியிருக்கிறார். உன்னத பாட்டு அவர் எழுதுனதுதான். அகில உலகங்களிலும் உன்னத பாட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினது சாலமோன் எழுதினது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். பார்த்தீங்களா? பார்த்தீங்களான்னு அந்த லாசர் ஆபிரகாமுடைய மடியில் இருக்கும்போது ஐஸ்வர்யவான் கீழே இருந்து பார்க்குறான். ஐஸ்வர்யவான் கீழே இருந்து பார்க்குறான் ஆபிரகாமை மடியில். அந்த லாசர் அரண்மனையில் வாழலைங்க, ஐஸ்வர்யவானுடைய வாசப்படியில் கிடந்தார். உடல் முழுவதும் பொண்ணு, படுக்க முடியாது, ட்ரெஸ்ஸு போட முடியாது, குடிக்க தண்ணி கிடையாது. அவன் சாப்பிட்றது, அவன் பிள்ளைகள் சாப்பிட்றது மிச்சமானலாம் கொட்டி அங்கே கொண்டு போய் நாய் சட்டியில் போடும். நாய் சட்டியில் போடும்போது அதை அள்ளி சாப்பிட்டு வந்தவன் தாங்க லாசரு. நாய்கள் அவன் பற்களை நக்கிட்டுன்னு எழுதப்பட்டிருக்கு. அவன் கர்த்தரை நம்பியே வாழ்ந்துக்க இருக்கிறான். வேதனையெல்லாம் கர்த்தரை நம்பியே சகிக்கிறான். வேத வசனம் என்ன சொல்லுது? லூக்கா 16:25 வேகமாடுங்க. லூக்கா 16:25 அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள்.
இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுறப்பா. அவன் தீமைகளை அனுபவிச்சான் பூமியில். நீ உன் வீட்டில் இருந்த போது எதை அனுபவிக்கிற? நன்மையாக அனுபவிச்சா, அவன் தீமையாக அனுபவிச்சான். அவன் தேவனை நம்பி வாழ்ந்தான், நீ உலக செல்வத்தை நம்பி வாழ்ந்த. செல்வம் உன்னை பாதாளத்துக்கு அனுப்பிடுச்சு. அவன் தெய்வ வாழ்க்கை அவனை ஆபிரகாம் இடத்துல பரலோகத்துக்கு அனுப்பிடுச்சு. அது இப்போ அவன் என்ன செய்கிறான்? சத்தமாக சொல்லுங்க, தேற்றப்படுறான் ஐயா. இப்போ அவன் தேற்றப்படுறான். நீ என்ன செய்கிற? இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குது? ஆறுதல் இருக்கு. ஆண்டவர்கிட்ட வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? ஆண்டவர்கிட்ட ஆறுதல் இருக்குது, பிசாசுகிட்ட வேதனை இருக்கு. ஆண்டவர்கிட்ட சத்தமாக சொல்லுங்க, நல்லா சத்தமாக வாயை திறந்து சொல்லுங்க. பிசாசுகிட்ட என்ன இருக்குது? எந்த இடம் நாம செலக்ஷன் பண்றது? எந்த இடத்தை செலக்ஷன் பண்றது? அங்கே பிசாசுக்கு டூப் காமிச்சிட்டு இங்கே உண்மையாக இருந்தோம்னாக்க நம்ம அங்கே போகலாம். நம்ம உலகத்துக்கு நாம் என்ன செய்யணும்? உலகத்தில் வாழ்ந்துட்டு ஏசுனாருக்கு டூப் காமிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவர் வரும்போதும் டூப் காமிச்சிட்டு போய்கிட்டே இருப்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சோதரம். அந்த 1 ராஜாக்கள் 11:7, 1 ராஜாக்கள் 11:7, அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய தாமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலேக்குக்கும் கோயிலை கட்டுறான் பாருங்க. கோயிலை கட்டி அந்த கோயிலுக்குள்ளே அந்த மோவாப்பினுடைய சிலை, அம்மோன் புத்தருடைய சிலையை உள்ளே வைக்கிறான். அதே எருசலேமில் சாலமோன் தான் தேவாலயம் கட்டினார். அதே எருசலேமில் பிசாசுக்கு மேடையை கட்டுறான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரே பாதையில் போகணுங்க, ஒரே விசுவாசத்தில் நிற்கணும், ஒரே நம்பிக்கையில் நிற்கணும், ஒரே அன்பில் நிற்கணும், ஒரே கிரிகளை செய்யணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க, நான் இருக்கிறது. எல்லாரும் தயவு செய்து சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நான் இருக்கிறது, சத்தமாக சொல்லுங்க, பிசாசை வெறுத்து வாழணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். பிசாசை நான் என்ன செய்யணும்? எதிர்த்து வாழணும். தாழ்மையாக சொல்கிறேங்க, ஊழியத்துக்கு வந்த பிறகு 1000 பிசாசாக இருக்குமா அதுக்கு மேலே இருக்குமான்னு எனக்கு தெரியல, அந்த பிதாவுக்கு தான் தெரியும். இந்த ஊழியத்தில் ப்ரேயர் பண்ணி 1000 பிசாசுகளுக்கு மேலே கர்த்தருடைய நாமத்தில் துரத்திருக்கிறேன். ஜெபம் பண்ண அத்தனை பிசாசின் தேவன் விடுதலையாக்கி விரட்டினார். ஒரு டயத்தில் பிசாசு என்னை பார்த்து நடுங்கி ஓடுனாங்க. வரமாட்டேன்னு போகிறான். விடமாட்டேன்னு நான் பின்னாடியே போனேன். நீங்கள் அப்படி வாங்க, நான் இப்படி வரேன்னு சொல்லி அப்போ வாலிபமாக இருந்தேன், மான் மாதிரி ஓடுவேன். போயிட்டே நில்றா அப்படின்னு. மறிச்சிட்டியாண்ணா. எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம பிசாசுக்கு விரோதியா வாழணும். சொல்லுங்க, அந்த இயேசுவுக்கு எதிரியா வாழ்ந்துடக்கூடாதுங்க. சகோதரர்களானாலும் சௌரிகளானாலும் இயேசுவுக்கு எதிரியா நம்ம வாழ்ந்துடக்கூடாது. ஆண்டவர் முழு கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்திட்டார்ல. நம்ம ஆண்டவருக்காக ஒரு வேர்வையாவது சிந்தனமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை. என்ன பிரயாசப்பட்டோம்? தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, பட்டணங்களுக்காக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறோமா? இல்லை மாதத்தில் ஒரு நாளாவது ஒரு வாசம் போட்டு ஐயா இந்த தேசத்துக்கு ஜனங்கள்லாம் ரட்சின்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறோமா? 10 சகோதரிகளுக்கு 10 சகோதரிகளுக்கு ஆண்டோடைய திருவசனத்தை சொல்லியிருக்கிறோமா?
ஒரு குழந்தையாவது ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள கொண்டு வந்திருக்கமா, இல்லை ஒரு முதிர் வயதான தகப்பன் தாயாவது கொண்டு வந்து என்னங்க ஆண்டவருக்காக செஞ்சு பெரிய கொட்டி குமிச்சு சலிச்சு போனோம். நம்ம கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். நல்ல வாய் தந்த ஆண்டவரை சோதரிப்போம். ஆண்டவருக்கு முன்பாக போகும்போது எப்படிங்க போகிறது? பூமியில் இயேசுக்கா நான் என்ன செஞ்சேன்? எப்படி போகிறது? இயேசுநாதர் வந்து எருசலேமில் இருக்கும்போது யூதர்கள் எல்லாரும் இயேசுநாதரை பகைச்சிக்கிட்டாங்க. இன்றைக்கி தேவாலயத்தில் நம்ம ஆராதிக்கிறோம், எல்லாம் ஊழியக்காரனை பகைச்சிக்கவா வர்றோம் உள்ள? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக போகும்போது ஆண்டவர் மகனே வாப்பா, மகளே வாயா கூப்பிடணுங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளையே வேதனைப்படுத்திக்கிட்டு, ரட்சிக்கப்பட்ட சகோதரர்களையே அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாதுங்க. தயவு செய்து உணர்ந்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட சகோதரனையே வேதனைப்படுத்திக்கிட்டு எதையாவது சொல்லி ரட்சிக்கப்பட்ட சகோதரியை வேதனைப்படுத்திக்கிட்டு வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. ஆண்டவர் சொன்னார், உன் வேதனை நீங்க என்ன செய்ய, சுகமாயிரு, சமாதானத்தோடு போனார். வேதனை நீங்கி சுகமாகறதுன்னு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு அநேக சகோதர சோரிகளை பிசாசு வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஒரு எல்லை சொல்லுவோமா? 1 ராஜாக்கள் 11 11வது வசனம். 1 ராஜாக்கள் 11:11. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் கட்டளையையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி உன் ஊழியக்காரன் உன் வேலைக்காரனுக்கு கொடுப்பேன்ட்டார். பார்த்தீங்களா? மோவாப்பை அடித்து தரம் மட்டும் குனிய பண்ணி 2 பங்கு அழிச்சு 1 பங்கு கப்பம் கட்டுற மாதிரி தாவீது உயிரோடு இருந்த நாட்கள்லாம் மோவாப்பியார் தாவீதுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தாங்க. சாலமோனுடைய அப்பங்க. ஆனால் சாலமோன் என்ன செய்கிறாருன்னா, அந்த மோவாப்பியார் ஸ்திரிகளை மேரேஜ் பண்ணி ராஜ்யத்தவே ஆண்டவர் கூட உங்ககிட்ட இருக்கிற ராஜ்யத்தை நான் எடுத்து உன் ஊழியக்காரன் கொடுப்பேன்னு சொல்லாமல் உங்ககிட்ட இருக்கிற ராஜ்யத்தை சொல்லுங்க. இப்படித்தாங்க சில பேர் கிடைச்சதை பிடுங்க விட்டுட்டு பேசாமல் இருக்கிறாங்க. கர்த்தர் கொடுக்கறதுக்கு நல்லவராக தான் இருக்கிறார். ஏதேனை கொடுத்தது ஆண்டவர், ஏதேனை இலக்க வச்சது பிசாசு. ராஜ்யத்தை கொடுத்தது சாலமோனுக்கு ஆண்டவர், ராஜ்யத்தை இலக்க வச்சவன் பிசாசு. இன்றைக்கி உங்களுக்கு எதை கொடுத்து இலக்க வச்சுருக்கானோ, எதை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அவருக்கு தான் தெரியும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ரூத்து 1:4 வசனத்தில், இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவர் பேர் ரூத்து. ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். மக்லோன் கிளியோன் என்னும் இறந்து போனார். நகோமி வீட்டுக்காரரும் இறந்துட்டார், ஒர்பால் வீட்டுக்காரரும் இறந்துட்டார், ரூத்து வீட்டுக்காரரும் இறந்துட்டார். எங்கே போய் திருமணம் பண்ணாங்க சொல்லுங்க பளிச்சன? சாலமோன் எங்கே திருமணம் பண்ணார்? சாலமோன் திருமணம் பண்ணி ராஜ்யத்தை இழந்துட்டார். இந்த இந்த எலிமேலுக்கும் இந்த நகோமியும் போய் அங்கே திருமணம் பண்ணி 2 பிள்ளைகளும் இழந்துட்டாங்க. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல தாங்க நல்ல ஆசீர்வாதம் இருக்கு, நல்ல வாழ்க்கை இருக்கு, நல்ல சந்தோஷம் இருக்கு. பாவம் இருக்கிற இடத்துல கர்த்தர் விரோதியை தான் இருப்பார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். எல்லாருமே பைபிள் எடுங்க. எல்லாரும் பைபிள் எடுத்த வசனத்தை பாருங்க.
என்னாகமும் 22:10 பிழையாம் தேவனை நோக்கி சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு என்ன செய்தான்? 12 அதற்கு தேவன் பிழையாமை நோக்கி நீ அவர்களோடு என்ன செய்ய வேண்டாம். இதுதாங்க தேவனுடைய வார்த்தை. இதுதான் தேவனுடைய வார்த்தை. சகோதரி வாழ்றதுக்கு தேவன் ஒரு வார்த்தை சொல்லுவார், சகோதரர்கள் வாழ்றதுக்கு தேவன் ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தையை கவனமாக கேட்டு நீங்கள் பிடிச்சுக்கிட்டா நீங்கள் தான் ராஜாக்கள், ராஜாத்திகள். ஒரு அலை சொல்லுவோமா? அப்புறம் தேவன் சொல்கிறத விட்டுவிட்டீங்கன்னா அப்புறம் நாம் என்ன செய்ய முடியும்? தேவன் சொல்கிறத விட்டுட்டீங்கன்னா என்ன செய்ய முடியும்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். இப்போ தேவனுக்காக நம்ம தேவாலயத்தில் உட்காந்து கர்த்தருடைய ஆராதனையை பலத்தோட, மகிழ்ச்சியோட, கம்பீரத்தோட, வளர்ச்சிக்கு ஏற்றவாறு செய்கிற மாதிரி ஆலயத்தில் உட்காந்துருக்கிறோமா இல்லை எப்படி இருக்கிறோம்னு நீங்கள் பாருங்கள். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தை பாருங்கள். ஆண்டவர் ஏற்று ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் குடும்பத்தை பாருங்கள். குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கு? இந்த குடும்பத்தை தான் சரியாக செப்பனிட்டு அதை செய்ய விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் வருகையில் போகிறதாவது செய்யணுமாங்கிறது யோசிச்சு பாருங்கள். வருகையில் போகிறதுக்கு நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? வருகையில் போக எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? இந்த ட்ரெயின்லன்னா இன்னொரு ட்ரெயினில் போகலாம், இந்த பஸ் இல்லைன்னா இன்னொரு பஸ்ஸில் போகலாம், இந்த ஆட்டோ இல்லைன்னா இன்னொரு ஆட்டோ பிடிச்சி போகலாம், இந்த வருகையில் போகலைன்னா வேறு எந்த வருகையில் போகலாம்? எத்தனை வருகை இருக்கு? அல்லேலூயா. இதில் எவ்வளவு பிரதானமாக ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய காரியத்தை பிரதானமாய் முன்னணியில் நாம் செய்ய வேண்டியவர்கள். இந்த சரீரத்துக்காகவும் இந்த சரீரனுடைய பிணைப்புக்காக முழு நேரங்களையும் செலவு பண்ணிட்டு இயேசுநாதருக்கு சும்மா கொஞ்சம் உண்டு. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். வீட்டில் இருக்கிற பழசெல்லாம் யாருக்கு கொடுப்பாங்க? என்னையா யார் சொல்றது? சத்தமாக சொல்லுங்க. வீட்டில் இருக்க பழசெல்லாம் பிச்சைக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. கையில் இருக்கிற நோட்டு பழசெல்லாம் யாருக்கு கொடுப்பாங்க? என்னையா ஆலயத்துக்கு கொடுக்குறாங்களாம் பாருங்க. ஆண்டவர் பழைய பேப்பர் வியாபாரமாக கொஞ்ச நேரம் பழைய பேப்பர் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சாபம் வந்துரும்னு சொல்லி பயப்படணுங்க. சாபம் வந்துடும். மல்கியாவின் புஸ்தகம் 1 8 மல்கியா 1:8 நீங்கள் கண் ஊனமானதையும் பலியிட கொண்டு வந்தாலும் பொல்லாப்பல்ல, கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை உன்னுடைய ராஜாவுக்கு செலுத்து, பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளில் நீ கண்ணு ஊனமானது காணு ஊனமானதெல்லாம் எனக்கு கொண்டாந்து செலுத்துறப்பா, நீ அதை உன் அதிபதிக்கு செலுத்து. நீ அதை செலுத்தின பிறகு அவன் உன் முகத்தில் முழிக்கிறானான்னு பார்க்கலாம். ஒரு எல்லை சொல்லுவோமா? 14 தன் மந்தையில் கடாய் இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் யாருங்க? அது கெட்டு போனதை கர்த்தருக்கு செலுத்துகிற கபடஸ்தன் யாரு? சத்தமாக சொல்லுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் எதையாவது பண்ணிட்டு போனீங்கன்னா உனக்கு முன்னாடியே சாபம் போயிடும் வீட்டுக்கு. கெட்டு போனதை கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.
எங்கேயோ போய் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு கடையிலையோ இல்லை ஏதோ வியாபாரம் பார்க்குறாங்க. அவன் 10 நோட்டோட ஒரு நோட்டு செல்லாத நோட்டை தள்ளிட்டான்னா அங்கெங்கெல்லாம் சுற்றி கொடுத்து பார்க்கறது. பெட்ரோல் பங்கில், ரேஷன் கடையில் அங்கெங்கெல்லாம் கொடுக்குறது. செல்லாது 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 செல்லாதுன்னு தள்ளிட்டாங்கன்னா இங்கே கொண்டாந்து தள்ளிட்டு போயிடுறது. நியாயமா அது? சில பேர் பஸ்ஸு டிக்கெட்டை உள்ளே போட்டு போயிடுறாங்க. பஸ்ஸு டிக்கெட்டை. ஒரு நீதி கிடையாது, ஒரு நேர்மை கிடையாது, ஒரு தெய்வ பயம் கிடையாது. யாருக்கு செய்கிறாங்கிற அந்த ஃபீலிங் இல்லை. தேவன் நம்மளை ஆசீர்வாதத்தை உயர்த்தணும்ல. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ரூத்து பெத்லெகேமில் பஞ்சம்னு சொல்லிட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. பஞ்சம் விளைக்க. அந்த தேசத்தினுடைய நிலவரம் என்ன, மோவாப்புடைய நிலவரம் ஒன்றையும் விசாரிக்கவே இல்லைங்க. அவ்வளவு பெரிய சாலமோனே மோவாப்பில் சம்பந்தம் போட்டு நில நிற்க முடியலன்னா இந்த நகோமி என்ன செய்ய முடியும்? பாவமே செய்ய வேண்டாங்க. பாவம் என்ன நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தாலே ஒன்றும் விருத்தி ஆகாதுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ரூத்து 1 21வது வசனம் என்ன சொல்லுது? ரூத்து 1:21 நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில். நகோமின்னு சொன்னா பிரியமானவள். நகோமினா சத்தமாக சொல்லுங்க. நகோமினா இப்போ கிளேசப்பட்டு கொண்டு நான் இருக்கும்போது என்னை எப்படி பிரியமானவர் சந்தோஷமானவன்னு சொல்கிறீங்க? நான் நிறைவுள்ளவளாக போனேன் மோவாப் தேசத்துக்கு. இப்போ என்ன செஞ்சிட்டேன்? வெறுமையாக திரும்பி வந்துட்டேன். நிறைவுள்ளவராய் சாலமோன் மோவாப் தேசத்தில் சம்பந்தம் பண்ணினார். வெறுமையாயிட்டார். கம்ப்ளீட்டாக எருசலேம் ஃபுல்லாக சாலமோனின் கையிலேருந்து தேவன் பிடிங்கிட்டார். எருசலேமில் மண்ணு கூட சாலமோனுக்கு சொந்தம் இல்லாமல் போயிடுச்சு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை எதை செய்கிறோம் இது தேவனுடைய பார்வைக்கு சரியா, எதை பேசுகிறோம் இது ஆண்டோடைய பார்வைக்கு சரியா யோசிக்கணுமுங்க. அல்லேலூயா, யோசிக்கணுங்க. ஸ்தோத்திரம். அந்த என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 10-12 வாசிட்டோம். என்னாகமம் 25ல் 1-2 வசனங்களை வாசிங். இஸ்ரவேலர் சீகேமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாப்பின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து உண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்கள் என்ன செய்தாங்க? யாருங்க? எங்கிருந்து வரும்போது? எகிப்திலிருந்து வரும்போது. சொல்லுங்க. எகிப்திலிருந்து இவங்க எங்க போறாங்க? எங்க போறாம? கானானுக்கு போறாங்க. எகிப்திலிருந்து எங்க போறாங்க? கானானுக்கு வந்தவங்க இடையில இப்ப எங்க போறாங்க? மோவாப் தேசத்துக்குள்ள நுழையிறாங்க. இதாங்க இஷ்டத்துக்கு வாழ்ற வாழ்க்கை. இதுதாங்க ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை, கண்டிஷன் இல்லாத வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திரம். 5வது வசனத்தில் அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றார். இங்கே இஸ்ரேல் தேசத்திலிருந்து போய் அங்கே விக்கிரகணம் பண்ணிட்டு வர்றால இடையிலே போட்டு தள்ளிருங்கிறார். பாளையத்துக்குள்ள நுழைய விடாத அவங்கெல்லாம்.
பாளையத்துக்குள்ளே நுழைய விடாது. கர்த்தர் சொல்லிட்டார் 4வது வசனத்தில், அவனெல்லாம் இந்த சூரிய வெளிச்சத்தில் அவனெல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடுங்கன்ட்டார், கொன்று போடுங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. மோசே எல்லாத்தையும் வெட்டி தள்ளுன்ட்டார். செத்துக்கிட்டு இருக்காங்க இஸ்ரவேலில், ஜனங்கள் விழுந்துக்கிட்டு இருக்காங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அந்த ஒரு இதை செய்ய மாட்டேங்கிற அந்த எண்ணங்கள் இருக்கணுங்க. செய்ய மாட்டேன், என் ஆண்டவருக்கு விரோதமானது இது, நான் செய்ய மாட்டேன், நான் பேச மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் ரைட்டாக இருந்தால் ரைட்டு, நீங்கள் தவறாக இருந்தாக்க அதுக்கு ரைட்டாக இருந்தாலும் கர்த்தருக்கும் உங்களுக்கு தான், தவறாக இருந்தாலும் கர்த்தருக்கும் உங்களுக்கு தான். சபையாருக்கோ எனக்கு எதுவும் கிடையாது. நான் தவறு செய்தால் கர்த்தர் என்னை அடிப்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.